எத்தனை மணிக்கு என்ன அவருடைய திடலுக்கு எத்தனை மணிக்கு வராரு திரும்ப நாங்கள் திடலுக்கு இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த விழாவை. இதில் நாங்கள் வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோன்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதில் கழகத் தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுகிறாருங்கிறது அவருக்கு தனியாக பாதுகாப்பு அவருக்குன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. அதான் அது அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும். சேலத்துல ஃப்ளைட் இதுக்கான அனுமதிலாம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அங்கிருந்து எத்தனை மணிக்கு வராரு, இங்க திடலுக்கு எத்தனை மணிக்கு? இல்லை, நாங்கள் திடலுக்கான அனுமதி காவல்துறையிட்ட வந்து மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாங்கியிருக்கோம். இது வந்து அவர் வராது, அவராருன்னா நீங்க பேசுறதுக்காக அவர் வராரு. இந்த திடல் முழுக்க எங்களுடைய பொறுப்பில் நாங்கள் தான் இதை அமைச்சிருக்கோம் இல்லையா. அவர் வராரு, எத்தனை மணிக்கு போறாருங்கிறது கண்டிப்பாக அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தான் தெரிவிக்கணும். வேற ஏதாவது நிர்வாகிகளோட இண்டோர் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது இங்க சேலத்துல தான் இருக்காரு? இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நேராக வராரு, இங்கே கலந்துக்கிறாரு, திரும்பி ஊருக்கு போயிடறாரு. அடுத்த மாதம் அதான் தேதி வந்து கழக எங்கள் பொதுச் செயலாளர்களோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனைப்படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார், அன்னைக்கு நடக்கும். 2 இடம் பார்த்துருக்கோம். அதான் அடுத்த மாதம் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த மாதமாக தேதி வாங்கி கொடுக்குறது எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவரிடம் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பார். உங்களுக்கே தெரியும், நல்ல கூட்டம் வருது. அந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்பாராத விதமா வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து காவல்துறை உங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகளுக்கு மீறி இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, 51 கட்டுப்பாடுகள் அவங்க கொடுத்துருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும்னு அவங்க எந்த கட்டுப்பாடுமே கொடுக்கல. எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் தான். இதெல்லாம் இருந்தா ஒரு கும்பலை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரிகார்டு போடுறோம். எங்க வந்தாலும் பொதுமக்களோ இல்ல இப்ப இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க மட்டும் தான் வர போறாங்க. அவங்க பார்க்கிங்காக ஒரு 7 இடம் ரெடி பண்ணியிருக்கோம். 7 இடத்துல கார் தனியா நிறுத்தலாம், 2 வீலர் தனியா நிறுத்தலாம். 25 பேர் கொண்ட வேன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது தனியா நிறுத்தலாம். எந்த வேன் எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க, இப்ப வராங்க அப்படின்னா நாங்க எப்படி இந்த அடையாள அட்டையை கொடுக்க போறோம்னாக்கா, இப்ப 11 தொகுதி இருக்கு. இந்த 11 தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எந்த ஒன்றிய தலைவர் வராங்க, அவங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வராங்க, ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, இதெல்லாம் காவல்துறை சொன்னதின் பேரில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அவங்க வராங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வீலர் எத்தனை பேர் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 100 2 வீலர் வருதுனாக்க அந்த சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற 100 இருசக்கர வாகனங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பார்க்கிங் ஒரு பேர் வைக்கிறோம். சும்மா உதாரணம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம். அப்போ ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து குறிஞ்சி இருசக்கர வாகனம் குறிஞ்சியில் பார்க் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துட்றோம்.